ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நம்மள நிறைய பேரு குறிப்பா பெண்கள் ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய பிரச்சனை இந்த அடிவயிற்று கொழுப்பு. இது நம்மளோட தன்னம்பிக்கையை எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இனிமே கவலைப்பட வேண்டாம். இந்த பிரச்சனைக்கான மூல காரணம் என்ன, அதை எப்படி சரி பண்றதுன்னு ஒரு தெளிவான திட்டத்தை இந்த பகுதியில நாம பார்க்க போறோம். ஆமதானே, எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் இந்த அடி வயித்து கொழுப்பு மட்டும் போகவே மாட்டேங்குதுன்னு தோணும். ஆசையா எடுத்து பழைய ட்ரெஸ்ஸை போட முடியாது, புடவை கட்டினா கூட ஒரு மாதிரி அசிங்கமா தெரியுது. இந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் நமக்குள்ள இருக்கும் இல்லையா? இது வெறும் அழகு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லைங்க, நம்ம ஆரோக்கியத்தோட நேரடியா சம்பந்தப்பட்டது. சரி, ஒரு பிரச்சனைய சரி பண்ணணும்னா அது ஏன் வருதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாங்க, இந்த அடிவயிற்று கொழுப்பு சேர்றதுக்கான காரணங்களை மாடர்ன் சயின்ஸ் பார்வையிலையும் நம்மளோட பாரம்பரிய ஆயுர்வேத பார்வையிலையும் பார்க்கலாம். இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. ரெண்டு கண்ணோட்டமும் வேற வேற மாதிரி பேசினாலும் விஷயம் ஒண்ணுதான். சயின்ஸ் படி நம்ம சாப்பிட்ற எக்ஸ்ட்ரா சாப்பாடு ஃபேட்டா மாறுது, ஹார்மோன் பிரச்சனை, ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் காரணம்னு சொல்றாங்க. ஆனா ஆயுர்வேதம் இன்னும் கொஞ்சம் ஆழமா போகுது. நம்ம உடம்புல கபம், வாதம் மாதிரி விஷயங்கள் பேலன்ஸ் தப்பும்போது ஜடராக்னி அப்படிங்கிற செரிமான சக்தி குறையுது. இதனால நம்ம சாப்பிட்ற சாப்பாடு முழுசா ஜீரணம் ஆகாம நச்சுக்களா மாறுதுன்னு சொல்லுது. அப்போ இந்த ஆமங்கிற வார்த்தைய நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்னன்னா, நம்ம உடம்புல தங்குற ஒரு விதமான நச்சு. இந்த நச்சு இருக்கிற வரைக்கும் நீங்க என்னதான் ஜிம்முக்கு போனாலும் சரி, டயட் இருந்தாலும் சரி, அந்த பிடிவாதமான கொழுப்பு நகரவே நகராது. அதனால நம்மளோட முதல் மற்றும் மிக முக்கியமான வேலை இந்த ஆமத்தை உடம்பிலிருந்து வெளியேத்துறது தான். ஓகே, காரணம் என்னன்னு இப்போ நமக்கு புரிஞ்சிடுச்சு. வாங்க இப்போ தீர்வுக்கான செயல் திட்டத்துக்குள்ள போலாம். இது ஒரு 48 நாள் சேலஞ்ச். ரொம்ப சிம்பிளானது தான், உங்களால நிச்சயமா முடியும். 7 நாள்ல குறைங்க, 10 நாள்ல குறைங்கன்னு சொல்றதெல்லாம் சும்மாங்க. நம்ம உடம்பு ஒரு மெஷின் கிடையாது, அதுக்குன்னு கொஞ்சம் டைம் வேணும். ஆயுர்வேதத்துல ஒரு மண்டலம், அதாவது 48 நாள்னு சொல்லுவாங்க. இந்த 48 நாள் நாம ஒரு விஷயத்த தொடர்ந்து செய்யும்போது தான் உடம்புல இருக்கிற அந்த பழைய பிடிவாதமான கொழுப்பு கரைய ஆரம்பிக்கும். அதனால பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் இந்த ஒரு மேஜிக் ட்ரிங்கோட ஆரம்பிக்கலாம். ரொம்ப சிம்பிள். ஜீரகம் உங்க செரிமானத்தை சூப்பரா பாத்துக்கும். ஓமம் இருக்கு பாருங்க, அதுதான் நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஆமம்ங்கிற நச்ச வெளியே தள்ளுற முக்கியமான ஆளு. இஞ்சி நம்ம மெட்டபாலிசத்தை ஸ்பீடப் பண்ணி கொழுப்பை பர்ன் பண்ண ஹெல்ப் பண்ணும். இத காலையில வெறும் வயித்துல குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் கேப் விட்டுட்டு அப்புறமா காலை சாப்பாடு சாப்பிடுங்க. அடுத்து சாப்பாடு. பெருசா எதுவும் பண்ண வேண்டாம். இந்த 48 நாளைக்கு மட்டும் ப்ளீஸ் இந்த வெள்ளச்சக்கரை, மைதா, பரோட்டா, பிரெட், பிஸ்கட் இது எல்லாம் தொடவே தொடாதீங்க. ராத்திரி 8 மணிக்கு மேல சாப்பிடாதீங்க. அதுக்கு பதிலா என்ன சாப்பிடலாம்? மத்தியானம் உங்க தட்டுல பாதிக்கு மேல காய்கறி இருக்கணும். ராகி, கம்பு மாதிரி சிறுதானியங்கள் சேர்த்துக்கோங்க. வயிறு சுத்தமானாலே பாதி தொப்பை போயிடும் பாருங்க. சரி, நல்ல சாப்பாடு மட்டும் சாப்பிட்டா போதுமா? நிச்சயமா இல்ல. நம்ம லைஃப் ஸ்டைல்லையும் சில ரகசியங்கள் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஐயோ, எக்ஸசைஸ்லாம் என்னால பண்ண முடியாதுன்னு நினைக்கவே வேண்டாம். வெறும் 5 நிமிஷம் போதும், வீட்லயே இதை பண்ணலாம். லெக் ரைசஸ், பிளாங்க், அப்புறம் கபாலபாதின்னு ஒரு மூச்சு பயிற்சி, இந்த 3ம் போதும். இது உங்க அடிவயித்து தசைகளை நல்லா டைட் ஆக்கி தொப்பைய குறைக்க ரொம்பவே உதவும். இந்த பயிற்சிகள் எல்லாமே அடிவயித்துக்கு. ஆனா உடம்புல இருக்கிற மொத்த கொழுப்பையும் குறைக்க ஒரே ஒரு சூப்பர் சீக்ரெட் இருக்கு. அது என்னன்னு நினைக்கிறீங்க? வேற எதுவும் இல்லங்க, நம்ம வாக்கிங் தான். தினமும் ஒரு 45 நிமிஷம் கொஞ்சம் விறுவிறுப்பா நடந்தீங்கன்னா போதும், உங்க வாழ்க்கையே மாறிடும். அடிவயிறு மட்டும் இல்ல, உடம்புல இருக்கிற எல்லா தேவையில்லாத கொழுப்பும் கரைய ஆரம்பிக்கும். இது ஒரு அற்புதமான ஆயுதம். இதுல ஒரு சின்ன போனஸ் டிப். நீங்க நடக்கும்போது உங்க அடிவயிற்று லேசா உள்ள இழுத்து பிடிச்சுக்கிட்டே நடங்க. இதுக்கு பேரு ஸ்டொமக் வேக்யூமிங். இப்படி பண்ணும்போது உங்க வயித்து மசில்ஸ் இன்னும் வேகமா டோன் ஆகி தொப்பை சீக்கிரமா குறையும். இப்ப நான் சொல்ல போறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்க பண்ணலன்னா நீங்க பண்ற டயட், எக்ஸசைஸ் எதுக்குமே பலன் கிடைக்காது. அது என்னன்னா தூக்கம். ஆமா, தினமும் 7லிருந்து 8 மணி நேரம் நல்லா தூங்கணும். அப்போதான் அந்த கார்டிசால்ங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கம்மியாகி தொப்பை குறையும். இல்லனா நீங்க பண்ற எல்லா முயற்சியும் வீண்தான். இதோ இன்னொரு சூப்பரான ஆயுர்வேத ரகசியம். குளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெதுவெதுப்பான விளக்கெண்ணெய் இல்லைனா நல்லெண்ணெயை எடுத்து அடிவயித்துல கடிகார முள் சுத்துற மாதிரி ஒரு 10 நிமிஷம் மெதுவா மசாஜ் பண்ணுங்க. இது அந்த இடத்துல ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி நச்சுகளை வெளியேற்றவும் ஸ்கின்னை டைட் பண்ணவும் ரொம்ப நல்லா உதவும். சரி, இந்த சேலஞ்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில முக்கியமான எச்சரிக்கைகளும் உங்களுக்கான ஒரு சின்ன ஊக்கமும் சொல்லிடுறேன். பாதுகாப்பு தான் முதல் விஷயம். தயவு செஞ்சு நீங்க கர்ப்பமா இருந்தா, குழந்தை பிறந்த 3 மாசம் ஆகலைன்னா, பெரிய சர்ஜரி பண்ணியிருந்தா, இல்ல உங்களுக்கு லோ பிபி இருந்தா
இந்த பிளானை ஃபாலோ பண்ணாதீங்க. எப்பவுமே உங்க உடம்பு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க, அதுதான் முக்கியம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பெண்களுக்குன்னு இயற்கையாவே அடிவயித்துல கருப்பு இருக்கிறதால லேசா ஒரு வயிறு இருக்கிறது ரொம்பவே நார்மல். அது ஆரோக்கியமும் கூட. அதனால சினிமாவுல காட்டுற மாதிரி ஒரு யதார்த்தம் இல்லாத உடம்புக்காக உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க. கடைசியா ஒன்னே ஒண்ணுதான். முதல்ல கண்ணாடியில பார்த்து உங்கள நீங்க நேசிங்க. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு பாருங்க, அதுதான் பெஸ்ட் மருந்து. உங்க ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணி உங்க உடம்ப அதுவே சரி பண்ணிடும். இந்த பயணத்தை மத்தவங்களுக்காக இல்லாம உங்களுக்காக, உங்க சந்தோஷத்துக்காக ஆரம்பிங்க. சரி, இந்த 48 நாள் பயணத்தை நீங்க எப்போ ஆரம்பிக்க போறீங்க?